அவங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதுனாக்க இது நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க பொசிஷன் வராங்க இல்லையா, ஒரு ஹீரோவாக வராங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டராக வராங்க, வந்த உடனே நாற்காலிகள் வந்து இருக்கும், ஜூஸ் வந்து கேட்பாருங்க, அதுக்கப்புறம் எங்கே வேணும் சாப்பாடு கேட்பாங்க, கொடை பிடிப்பாங்க, எல்லாம் நடக்கும். இது திடீர்னு இதெல்லாம் மார்க்கெட் போன உடனே ஒன்றும் இல்லைங்கிற போது அம்போன்னு ஃபீல் பண்ணக்கூடிய பல நடிகர்கள் நான் பார்த்துருக்கேன். என்ன கேட்டால் அது வந்து அவங்களுக்கு செல்வாக்கு குறைச்சல் மட்டும் இல்லை, மன உளைச்சல் ஏற்படுத்தும். மன உளைச்சல் ஏற்படுத்தினா பிற்பாடு பல காரியங்கள் செய்ய முடியாதபடி ஆகிடும். இளைஞர்கள் வரும்போது நாம் எப்படியாவது அவங்களுக்கு என்னன்னாக்க ஆணவம் இல்லாத அடக்கம், உழைப்பு, திறமையை மற்றவர்கள் காமிக்கிறது, இந்த மாதிரி சமாதானங்களில் மனசை செலவிட்டாங்கன்னாக்க அவங்க பிரமாதமாக இந்த மாதிரி நடிகர்கள் இதெல்லாம் நிரந்தரமாக வருது. இன்றைக்கி அவங்க 10 லட்ச ரூபா கொடுக்குறான், 5 லட்சம் கொடுக்குறான், 10 லட்சம் கொடுக்குறான்னு நினைக்கிற போது இது நிரந்தரம் நினைக்கிறாங்க. அங்கே தான் அவங்க தப்பு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அடக்கத்தோட வெற்றி பெற்றால் அதுக்கப்புறம் தொடரும், இல்லைன்னா தொடராது, டப்புன்னு ஆஃப் ஆகிடும், அப்புறம் எதுவும் கிடைக்காது. அதை வந்து அது இளைஞர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்ததுனாக்க இளைஞர்கள் வந்து நம்ம பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க நினச்சி பார்த்து செய்யணும்.